श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता சத்குரு ஷிரடி சாய்நாதரின் அனுகிரகத்துடன் ஆச்சாரிய ஸ்ரீ ஏக்கிரால பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் தந்தையின் மேல்பார்வையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சத்சங்க யஜ்ஞத்தில் நாம் சுவாமி சமர்த்த அக்கல்கோட்ட மகாராஜ் சரித்திரத்தை சத்சங்கத்தில் விவரித்து கொண்டு வருகின்றோம். தத்தாவதாரத்தில் 4வது அவதாரமானது ஸ்ரீ அக்கல்கோட்ட மகாராஜ். முதல் அவதாரம் ஸ்ரீபாத வல்லவர் பிடாபுரத்தில் ஜன்மித்தார். 2வது அவதாரமான நிருசிம்ம சரஸ்வதி கரஞ்சா என்ற கிராமத்தில் பிறந்தார். 3வது அவதாரமான மாணிக்க பிரபு மாணிக்கபுரத்தில் ஜன்மித்தார். 4வது அவதாரம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த அக்கல்கோட்ட மகாராஜ். 5வது அவதாரம் ஷிரடி சாய்நாதர். இந்த தத்த பரம்பரையில் அனைத்து அவதாரங்களின் சம்பிரதாயம் ஒன்றாகத்தான் இருக்கும். ரூபங்கள் வெவ்வேறாக இருந்த போதிலும் சம்பிரதாயம் ஒன்றாகத்தான் இருக்கும். சுவாமி சமர்த்தாவின் தோற்றம் கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். ஸ்ரீபாத வல்லபர் நிருசிம்ம சரஸ்வதி மடி ஆச்சாரத்தோடு இருப்பாங்க. ஆனால் சுவாமி சமர்த்தா கொஞ்சம் வேறுபட்டிருப்பார். அவதூதரின் குணங்கள் கொண்டிருப்பார். ரூபம் செயல் வேறுபட்டு இருந்தாலும் தத்தாவதார கோட்பாடுகளோடு இருப்பார். சம்பிரதாயம் மற்றும் ஒன்றாகத்தான் இருக்கும். தத்தாத்திரேய அவதாரமான ஸ்ரீபாத வல்லபர் எப்பேற்பட்ட லீலைகள் அனுபவங்கள் தந்தாரோ அதே லீலைகள் அனுபவங்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தாவும் தந்தார். லீலைகள் அனுபவங்கள் மட்டுமின்றி உபதேசங்களாகட்டும் சொற்பொழிவுகள் ஒரே மாதிரியாக இருந்தது. ஒரே மாதிரியான செயல்கள் இருந்தால்தான் அவர்கள் சத்குருகள். சத்குரு 3 வகையான குணங்கள் கொண்டிருப்பார். சர்வ வியாபகத்துவம், சர்வ சமர்த்தத்துவம், சர்வஜ்ஞத்துவம். இதில் ஒன்று இல்லாவிட்டாலும் அவர் சத்குரு என்ற பெயருக்கு தகுதியற்றவர். எதற்காக இந்த 3 விஷயங்கள் நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம்? இந்த காலத்தில் குரு என்ற வார்த்தைக்கே வேல்யூ இல்லாம போகுது. நாம் குரு என்ற வார்த்தையை சாதாரணமாக யூஸ் பண்றோம். குரு என்ற வார்த்தைக்கு நாம் தகுந்த மரியாதையும் தருவதில்லை. அதன் மதிப்பை நாம் உணர்வதில்லை. யாராவது குரு என்று சொன்னால் இந்த 3 குணங்கள் இருக்கா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த குணங்கள் இல்லையெனில் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நாம் அங்கிருந்து வரணும். ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, அனைவரில் என்னை பார் என்று. அவரை விமர்சிக்கவோ அவரை திட்டவோ செய்யக்கூடாது. நமக்கு சத்ருவாக இருந்தாலும் சரி, அவர் மேல் பகை வளர்த்துக்க கூடாது. அவர் வீட்டுக்கு செல்ல வேண்டாம். அவரை பத்தி எந்த விதமான துவேஷ பாவனை நமக்கு வேண்டாம். அந்த துவேஷம் பகை நமக்கு ஜன்ம பரம்பரைகளுக்கு பின்னையும் ஒரு கயிறாக மாறும். எதற்கு துவேஷம் பகை? அவரை பிடிக்கவில்லையா, விலகி இருப்போதும் கடவுளே அவனுக்கு நல்ல புத்தியை கொடு என்று கடவுளை பிரார்த்தனை செய்தால் போதும். இதை போல் விஷயங்கள் நாம் இந்த சத்சங்கத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை போல் நாம் பிரார்த்தனை செய்தால் நாம் கடவுளுக்கு பிடிச்சவங்களாக இருக்க முடியும். ஏனென்றால் முன் பிறவியில் செய்த புண்ணியத்தினால் தான் நமக்கு இந்த மானிட பிறவி வந்தது. ஒரு மனிதனாக பிறந்தும் இந்த விஷயம் யாருக்காவது தெரியாதா? இல்லை. சும்மா ஒன்னும் நமக்கு இந்த மானிட பிறவி வரவில்லை. ஒரு கழுதையாகவோ ஒரு யானையாகவோ ஒரு குரங்காகவோ ஒரு பாம்பாகவோ ஒரு பூச்சியாக பிறந்திருப்போம். அதற்கெல்லாம் அப்பார்ந்து நாம் ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கோம். அந்த புண்ணியத்தினால்தான் இப்பொழுது இந்த மானிட பிறவி வந்தது. இந்த
மானிட பிறவியை நாம் முழுமையாக்கிக்க வேண்டுமா இல்லையா? நாம் இந்த பிறவியில் முழுமையடைய வேண்டும் என்றால் குருவின் தன்மையை நாம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். முதலில் குருவை தெரிஞ்சுக்கணும், ஆசிரியக்கணும், சேவையை புரியணும். குருவை எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதலில் சொன்னது போல் சர்வ வியாபகத்துவம், சர்வ சமத்துவம், சர்வஜத்துவம் இருக்கா என்று பார்க்கணும். சர்வ வியாபகத்துவம் எல்லாமாக அனைத்திலும் நிறைந்திருப்பவர். காற்று ஒரு இடத்தில் இருக்க முடியுமா? ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்தில் இல்லாம இருக்க முடியுமா? இருக்காது. அதே போல் அனைத்து இடத்திலும் இருக்கின்ற காற்றை போல் குரு அனைத்து இடத்திலும் இருப்பார். பௌதீகமான ஒரு இடத்தில் இல்லாவிட்டாலும் குரு அனைவரின் இதயத்தில் சைதன்ய ரூபத்தில் இருப்பார். அப்படி இருந்தால்தான் மற்றவர்களின் இதயத்தில் என்ன நினைக்கிறாங்களோ அதனை ஒரு குருவால் சொல்ல முடியும். நம் மனதில் நடக்கின்ற ஒவ்வொரு செயலையும் சாட்சி பூதனாக அவர் கவனித்துக் கொண்டிருப்பார். நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனாலும் ஒரு சாட்சியாக அனைத்தும் பார்த்துட்டே இருப்பார். அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் நம்முடைய வார்த்தை, செயல், நடத்தை சரியாக இருக்கும். ஆனால் நாம் கவனிக்க மாட்டோம். நாம் கவனிக்கணும். ஸ்ரீ சாய்நாதர் சொல்லியிருக்கார், அனைத்திலும் என்னை நான் இருக்கேன் என்று. எத்தனை முறை அவர் சொல்லியிருக்காரு? சரி, நாம் எத்தனை முறை இதை சத்சங்கத்தில் கேட்டிருக்கோம்? எத்தனை முறை நாம் பாராயணம் செய்திருக்கோம்? இன்னும் அவர் சொன்ன வார்த்தையை இன்னும் நமக்கு புரியவில்லை. அதனால்தான் நாம் இன்னும் அவரை சேரவில்லை. நாம் சரியான ஒரு நிலையோடு அவர் சொன்ன வார்த்தையை புரிஞ்சுக்கணும். சறுக்கு வண்டி போல் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, சில நேரம் இருக்கு, சில நேரம் அவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் இல்லை. ஒரு வாட்டி ஏறுறோம், மறுபடியும் நழுவுறோம். இதே மாதிரி இருந்தா எப்போதான் நாம் அவரை சேருவது, இலக்கை அடைவது? எப்போ நமக்கு ஸ்திரத்துவம் வருதோ அப்பொழுதுதான் நாம் அவரை சேர முடியும். அந்த ஸ்திரத்துவம் நமக்கு வரணும் என்றால் நமக்கு தேவை சத்சங்கம், பாராயணம். எப்பொழுதுமே சத்சங்கம், பாராயணம், சத்கோஷ்டி. ஒவ்வொரு நொடியும் நம்முடைய யோசனைகள் அனைத்தும் பகவானை நோக்கி இருக்க வேண்டும். என்னுடைய நினைவுகள் அனைத்தும் உங்கள் பற்றியே சிந்தனைகளாகவே இருக்க வேண்டும். என் வார்த்தைகள் எல்லாம், என் விளையாட்டுகள் எல்லாம், என் சேட்டைகள் எல்லாம், என் நினைவுகள் எல்லாம், என் சுவாசங்கள் எல்லாம், என் வாழ்க்கை எல்லாம் தங்களுக்கு அர்ப்பணிக்கும்படி செய்யுங்கள் தந்தையே என்று பாவனை இருக்க வேண்டும். நமக்கு பிற யோசனைகள் வரும்போது அவரின் சந்நிதியை நாம் ஞாபகப்படுத்திக்கணும். 5 minutes இருக்கும், 1 hourல 5 minutes இருக்கும், மறுபடியும் மறந்துடுவோம், மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும். இப்படி 1 hourல ஒரு 5 minutes நம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா 1 hourல ஒரு 1/2 hour அந்த 5 minutes ஆட் பண்ணா 1/2 hour ஆகாது? ஒவ்வொரு நீர்த்துளி சேர்ந்தால் ஒரு தவளை நிரம்பாது? ஆகையால் நாம் இறுதி வரைக்கும் முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கணும். ஒரே வாட்டி நமக்கு வராம இருக்கலாம், ஆனா முயற்சியை அந்த கடவுள் ஒரு சாட்சிய பூதனாக பார்த்து கொண்டே இருப்பார், கவனித்து கொண்டிருப்பார். முயற்சி செய்பவன் பக்தனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நல்லவனாக இருந்தாலும் ஒரு தீயவனாக இருந்தாலும், குரு ஹிருதயாந்தரவர்த்தியாக இருந்து நாம் செய்கின்ற பாவனைகள் அனைத்தும் அவர் கவனிப்பார். இந்த ஞானம் நமக்கு இருந்தால் அனைவரிலும் அந்த கடவுளை பார்ப்போம். நமக்கு சத்ருவாக இருந்தாலும் கூட அவர் மேல் பகையை வளர்த்திக்க மாட்டோம். அந்த பகையில்தான்
தவளை, பாம்பு, ஆடுகளாக பிறந்தார். நான் பாபா சரித்திரத்தில் பார்த்தோம். இந்த விஷயம் நமக்கு ஞாபகம் இருந்தால் நம் மனம் அமைதியாக இருக்கும், உறுதியாக இருக்கும். நாம் சென்ற வாரம் ஜோஷியின் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோஷி சுவாமியை பார்க்கணும் என்ற உண்மையான தவிப்போடு இருந்தார். அந்த உண்மையான தவிப்புக்கு சுவாமி ஜோஷியின் கனவில் தோன்றினார். ஏன்னா சுவாமி ஹிருதயாந்தர்வர்த்தி. மகான்களின் அனுகிரகம் இருந்தால்தான் நம் கனவில் தோன்றுவார்கள். ஜோஷியின் மனைவி சாப்பிடாம இருந்தாங்க. அந்த விஷயம் சுவாமிக்கு எப்படி தெரிந்தது? அந்த பெண் சாப்பிடாம இருந்தால் யாருக்கு பாவம்? சுவாமி ஹிருதயாந்தரவர்த்தி ஆக இருந்ததினால்தான் அந்த பெண் சாப்பிடாம இருந்தது தெரிந்தது. கணவருக்காக மனைவி சாப்பிடாம இருந்தார். இதுதான் உண்மையான தாம்பத்தியம், உண்மையான திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம். ஒருவர் சாப்பிடாம இருந்தா இன்னொருக்கு பசிக்காது. கணவர் கஷ்டத்தோடு இருந்தால் மனைவிக்கு கண்ணீர் வரும். அதுதான் உண்மையான இல்லற வாழ்க்கை. நீ வேறு நான் வேறு இல்லை, இருவரும் சரிபாதி. புனிதமானதுதான் இல்லற வாழ்க்கை. அதுதான் அனுராக பந்தம், மானசீக பந்தம், ஆன்மீகத்தில் முழுமையடைய உதவும் பந்தம். உண்மையான உன்னதமான உயரத்தை எட்ட உதவும் புனிதமான பந்தம். சுவாமி சமர்தா ஜோஷிக்கு தம்முடைய கல் பாதுகைகள் தந்தார். ஏன் பாதுகைகள் தந்தார்? இந்த உடல் இருப்பதற்கு ஆதாரமாக இருப்பது பாதங்கள். நாம் கோவிலுக்கு சென்றால் சடகோபம் வைப்பார்கள். அந்த சடகோபத்தில் இருப்பது கடவுளின் பாதங்கள். பாதங்கள் நம்மை தொட்டால் நாம் புனிதமாகும். இந்த பாதுகைகள் உன் சமாதியில் வைக்கப்படும் என்று சொன்னார். எதற்காக சொன்னார்? நீ உயிரோடு இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய பாதங்கள் உன்மேல் இருக்கும், நான் உன்னை ரட்சிப்பேன் என்று உறுதி தந்தார் சுவாமி. மகான்களின் பாத ஸ்பர்சத்தினால் புனிதமானவர் ஜோஷி. அக்கல்கோட்ட சுவாமி ஜோஷியை ஹரிகதை சொல்ல சொன்னார். எதற்காக ஹரிகதை என்று சொன்னார்? என்னுடைய கதை என்று சொல்லிருக்கலாமே, சொல்லவே இல்லை. ஹரி என்றால் நமக்கு ஞாபகம் வருவது யாரு? கிருஷ்ணர், விஷ்ணு. ஆனால் இங்க ஹரி என்றால் அனந்தனாக இருக்கின்ற பகவான். சிவன் அனந்தன் இல்லையா? விஷ்ணு அனந்தன் இல்லையா? தேவர்கள் அனந்தமானவர்கள் இல்லையா? சத்குரு அனந்தமானவன். ஹரி என்றால் நம்முடைய பாவங்கள் நீக்குபவர். ஹரிகதை கேட்கும் போது தீய எண்ணங்கள் இல்லாம நல்ல சிந்தனைகள் நமக்கு வரும். அதற்காக தான் ஹரிகதை என்று சொன்னார். ஆதி காலத்தில் ஹரிகதை இருந்தது. இந்த கலியுகத்தில் இப்ப இல்லை, இந்த காலத்தில் இல்லை. அதற்காக தான் நமக்கு பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் சத்சங்கத்தை தந்தார். இதனால் ஒருவன் மேன்மை அடைவான். ஒரே தடவை நம்மால் முடியாது. இந்த சத்சங்கத்தினால் நாம் மாறணும் என்ற யோசனையாவது நமக்கு வரும். மாறினவர்களும் மாறுபவர்களும் நழுபவர்களும் இருப்பார்கள். ஆனாலும் மாறணும் என்ற எண்ணமாவது நமக்கு வந்ததா இல்லையா? அது போதும். எண்ணமே இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எவ்வளவோ பெட்டர். ஜோஷி ஞானத்தோடு தேகத்தை விட்டார். கடவுள் பக்திக்கு கட்டுப்பட்டு இருப்பார். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கவனித்தால் சுவாமி சமர்தனின் சர்வஜத்துவம், சர்வ சமர்த்தம் தெரியும். அவர் எதையும் செய்யக்கூடிய வல்லவர். ஒரு பெண் வயிற்று வலியால் மிக அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அந்த அம்மா வலியை தாங்க முடியாம கிணற்றில் விழுந்து தன்னுடைய உயிரை
விடணும் என்ற எண்ணத்தோடு கிணத்துக்கிட்ட சென்றார். அந்த சமயத்தில் மடத்தில் இருக்கின்ற சுவாமி ஒரு பக்தனை எழுப்பி கிணத்துக்கிட்ட போ என்று சொன்னார். அவருக்கு ஒன்னும் புரியவில்லை. சரி, சுவாமி ஏதோ சொன்னாரே என்று சுவாமி பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம போய் பார்த்தா, அங்க கிணற்றில் குதிக்க ரெடியா இருக்கின்ற அந்த பெண்ணை பார்த்து சுவாமி கிட்ட அழைச்சிட்டு வந்தார். சுவாமி அந்த பெண் சொன்னது எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு தன்னுடைய ததேக திருஷ்டியால் அந்த பெண் நோக்கி பார்த்தார். அந்த பெண் வயிற்று வலி எப்படி போனது தெரியல, மாயமாயிடுச்சு. மகான்கள் திருஷ்டி அப்பேற்பட்டது. பாபா சொல்லிருக்கார், உன்னுடைய திருஷ்டி என் மேல் வை, என்னுடைய திருஷ்டி உன்மேல் வைப்பேன் என்று. திருஷ்டி என்றால் கண் பார்வை கிடையாது. சிருஷ்டி அனைத்தும் அவரின் ரூபமாக பார்ப்பதுதான். சுவாமியின் பார்வை அந்த பெண் மேல் பட்டவுடன் அவரின் வலி நீங்கியது. சுவாமி மருந்து கொடுத்தாரா, மந்திரம் சொன்னாரா, தந்திரம் சொன்னாரா? திருஷ்டியால் நம்முடைய யோக க்ஷேமங்கள் சம்ரட்சிப்பவர் தான் சத்குரு. அவரின் பெயர்தான் சமர்த்தம். சுவாமி சமர்த்தம், சர்வ சமர்த்தம் கொண்டிருப்பார். அப்படி இல்லாமல் ஏதோ ஞானத்தில் உட்கார்ந்து கைகளை ஆட்டி ஏதோ செய்வது போல் பிரமிப்ப செய்பவர் சத்குரு கிடையாது. ஒரு நிகழ்ச்சியை சொல்லிக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வீட்டுல துளசி செடியை நட்டார்களாம். அந்த துளசி செடி கார்த்திகை மாசத்தில் நல்லா துளிர்ந்து வளருதாம். மற்ற நாட்களில் துளசி செடி வாடுதாம். இவர்களுக்கு ஒரு கவலை, ஏன் இப்ப நடக்குது என்று. தப்பா இருக்கே என்று நினைச்சிட்டு ஒரு சுவாமி கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் இதெல்லாமே கேட்டுட்டு, உங்க வீட்டுல ஏதோ தீய சக்தி இருக்கு, அதற்காக பரிகாரம் செய்யணும், யாகம் செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு தந்துட்டாரு. இவங்க முதல்லயே பயம். சரி, அந்த சுவாமி சொல்லிட்டாரே, சரி லிஸ்ட் கொடுங்க சுவாமி, பண்ணிடலாம் என்று அந்த லிஸ்ட வாங்கிட்டு போறாங்க. எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனம் பாருங்க. இந்த காலத்தில் இருந்து எப்படி யோசிக்கிறாங்க? கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? எதற்காக அந்த துளசி செடி வாடுது? ஒண்ணு தண்ணீர் பத்தாம இருக்கலாம், இல்லையா அங்கிருந்த மண்ணு சரியா இருக்காம இருக்கலாம், பூச்சி ஏதாவது இருக்கு, அந்த பூச்சிக்கு மருந்து போட்டா போதும், தண்ணி சரியா ஊத்துனா சரியாயிடும், இல்ல மண்ணு மாத்திட்டா போயிடும். ஆனா இது எல்லாம் செய்யாம ஒரு சுவாமி கிட்ட போனா என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய பயத்தை அவங்க பாசாக்கிக்கிறாங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே இருப்பாங்க. ஆனா நாம் எவ்வளவோ கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நாம் இந்த மாதிரி யோசிக்காம, ஏதாவது கஷ்டம் வந்தா சத்சங்கத்தில் கண்டிப்பா நமக்கான பதில் கிடைக்குது. எவ்வளவு உதவியாக இருக்கு இந்த சத்சங்கம். நாம் தவறான பாதையில் செல்லாம முன்கூட்டியே மாஸ்டர் அவர்கள் நம்மை வான் பண்றாரு. ஒரு நாள் அக்கல்கோட்ட சுவாமி தன் கூட இருக்கிறவங்களை கூட்டிட்டு, என் கூட வாங்க, உங்களுக்கு ஒரு மகானை காட்டுறேன் என்று கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னா, ஒரு புத்து கிட்ட கூட்டிட்டு போறாரு. போயிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே ஒரு பெரிய நல்ல பாம்பு வந்து அக்கல்கோட்ட சுவாமி பாதங்களுக்கு நமஸ்காரம் செய்து தன் பாட்டுக்கு போயிடுச்சான். அந்த நல்ல பாம்பை காட்டி, அவர்தான் மகான், வணங்குங்கள் என்று சொன்னார். நம்ம நமஸ்காரம் செய்ய முடியுமாங்க? பாம்பை பார்த்தாலே 1/2 கிலோமீட்டர் ஓடிடுவோம். ஆனா மகான்கள் எப்படி பாப்பாங்கன்னா, சர்வ ஜீவிகளில் இருக்கின்ற ஆன்மாவை ஒரே ஆத்ம சைத்தன்யமாக பார்ப்பாங்க. அக்கல்கோட்ட சுவாமி சொன்ன உடனே பாம்பு வந்தது, நமஸ்காரம் செய்தது,
தன் பாட்டுக்கு போயிடுச்சு. அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க, அங்க பார்ப்பவர்களின் நிலைமை எப்படி இருக்கும்? இதுதான் மகான்களின் நிலை. அக்கல்கோட்டையில் ஒரு பைத்தியம் பிடித்த குரங்கு இருந்தது. அந்த குரங்கு பார்ப்பவர்கள் எல்லாருமே கடிக்குது, சிமிஷம் பண்ணுது. இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிந்தது. உடனே அவர் அதை பிடித்து காட்டுக்குள் கொண்டு போயிட்டு அதை கொன்று விடுங்கள் என்று ஆணையிட்டார். எப்படியோ சேவர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு அதை அந்த குரங்கை பிடித்து காட்டுக்கு கொண்டு போறாங்க. செல்லும் வழியில் அக்கல்கோட்டை சுவாமி குரங்கை பார்த்தார். சுவாமி, என்ன விஷயம், ஏன் அதை பிடித்து செல்கிறீர்கள் என்று கேட்டார். சேவர்கள் பைத்தியம் பிடித்த குரங்கை காட்டுக்கு பிடிச்சிட்டு போயிட்டு அங்க அதை சுடும்படி ராஜா கட்டளையிட்டார். அதற்காக தான் இதை அழைச்சிட்டு போறோம் என்று சேவகர்கள் சொன்னார்கள். உடனே அக்கல்கோட்டை சுவாமி என்ன சொன்னாருன்னா, அதை இப்படி கூட்டிட்டு வாங்க. ராஜாவுக்கு அக்கல்கோட்டை சுவாமி வாக்கு வேத வாக்கு. அவர் சமர்த சத்குரு. சுவாமி பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம சேவர்கள் அந்த குரங்கை சுவாமி கிட்ட அழைச்சிட்டு வராங்க. சுவாமி அந்த குரங்கை அன்புடன் அணைத்து கொண்டு, இனிமேல் எப்பொழுதும் யாரையும் துன்புறுத்தாத, புரியுதா என்று சொல்லி குரங்கை விட்டுட்டாரு. சுவாமியின் ஸ்பர்சத்தால் பைத்தியம் பிடித்த குரங்கு சம்பூர்ணமான ஞானத்தை பெற்றது. அந்த நொடியிலிருந்து எந்த தீங்கு அந்த குரங்கு செய்யவே இல்லை. சாத்வீகமாக மாறியது. தினமும் மகாபக்தனை போல் சுவாமியை தரிசனம் செய்தது. இங்கு சுவாமி என்ன செய்தார்? அன்போடு அரவணைத்தார். தலையை அரவணைப்போடு தழுவினார். ஒரு குரங்கின் மேல் சுவாமிக்கு எவ்வளவு அன்பு, எப்பேற்பட்ட கருணை! 5 அறிவு கொண்ட ஜீவின் மேலேயே இவ்வளவு அன்பை பொழிந்தால் 6 அறிவு கொண்ட மனிதன் மேல் இன்னும் எவ்வளவு அன்பு இருக்கும் சுவாமிக்கு. அதை நான் ஃபீல் பண்ணா எவ்வளவு சாத்வீகமாக நான் நடந்துக்கணும். ஆனால் நாம் செய்றோமா? நம்மில் உள்ள குரங்கு சேஷ்டைகள் நம்மை விட்டு இன்னும் போகல. குரங்கு போல்தான் நம் புத்தியும். குரங்கு சஞ்சலமானது, எல்லாரையும் கடிக்கும், துரத்தும். நம் புத்தியும் எவரையும் எப்படி வேண்டுமானாலும் பேசும், எப்படி வேண்டுமானாலும் நடந்துப்போம். அது பௌதீகமாகவும் இருக்கலாம், மானசீகமாகவும் இருக்கலாம். அப்படி பைத்தியம் பிடிச்ச குரங்கு போல் இருக்கின்ற மனதை மகான்களின் கைகளில் ஒப்படைத்தால் நம் மனம் எப்படி மாறும்? எப்பேற்பட்ட மாற்றத்தை நம்மால் காண முடியும்? எப்பேற்பட்ட ஞானத்தை நாம் பெறுவோம்? அப்பேற்பட்ட ஞானத்தை பெற்றதனால்தான் குரங்கு சுவாமியின் தரிசனத்துக்கு தினமும் சென்றது. ஏன் சென்றது? இதற்கு முன்பு இப்படி ஒரு மாற்றம் என்கிட்ட இல்லை. அந்த மாற்றத்தை தந்தவர் யார்? அந்த மாற்றத்தினால்தான் எனக்கு ஞானம் வந்தது. ஞானம் என்றால் எந்த தீங்கான செயல்கள் செய்யாம இருப்பதுதான். அந்த ஞானத்தை தந்தவர் அக்கல்கோட்டை சுவாமி. ஞானம் தந்த சுவாமிக்கு நன்றி செலுத்தும்படி டெய்லி தரிசனத்துக்கு அந்த குரங்கு சென்றது. நமக்கு கூட எண்ணற்ற அனுபவங்கள் பெற்றிருப்போம். நமக்குள் மாற்றம் வந்தது என்று நினைப்போம். மாற்றம் வந்ததா இல்லையா அது வேற விஷயம். நாம் மாற்றம் வந்தது என்று நினைக்கிறோம் அல்லவா, அதற்காகவாவது நாம் நன்றியோடு இருக்கோமா? ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயலும் அவரை நினைக்கிறோமா? இது நாம் கற்றுக்கொண்டாலே போதும். 5 அறிவு ஜீவனுக்கே இருக்கின்ற நன்றி 6 அறிவு கொண்ட நமக்கில்லை. நன்றி மறப்பது நன்றென்று
நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறக்க கூடாது, அவன் செய்த தீமையை அப்பொழுதே மறக்கணும் என்று. அந்த மாதிரி இருந்தால் நாம் பிறந்ததற்கு ஒரு அர்த்தம். தினமும் சுவாமி குரங்கு கிட்ட பேசுவாரா. என்ன பேசுவாரு சுவாமி? டெய்லி பேசுவாரா. முன்பு சொன்னது போல் குரங்கு சஞ்சலமானது. அந்த சஞ்சலமான குரங்கிடம் சுவாமி தன்னுடைய பேச்சால் ஞானத்தை தந்தார். அதே போல் குரங்கு என்கின்ற நம் மனதோடு சுவாமி இந்த கிரந்த ரூபத்தில், சத்சங்க ரூபத்தில் பேசிக்கொண்டிருக்கார். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? குரங்கு போல் அமைதியாக நாம் கேட்கணும். அமைதியாக கேட்கணும் என்றால் எப்பொழுதுமே சத்கோஷ்டி செய்யணும். அப்படி செய்யும் போது குரங்கு என்கின்ற நம் மனம் அமைதியாக இருக்கும். அக்கல்கோட ராஜ்யத்தில் ஜவஹர் என்ற பெயர் கொண்ட ஒரு யானை இருந்தது. அந்த யானைக்கு மதம் பிடித்தது. மதம் கொண்ட அந்த யானை ஊருக்குள் வந்து அமக்கலம் பண்ணது. ஜனங்கள் பயத்தோடு அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தாங்க. யானை அனைவரையும் துரத்தது. எதிரில் சுவாமி வந்து அமைதியாக இடுப்பில் கைகளை வைத்து நீண்டு கொண்டிருந்தார். மதம் பிடிச்ச யானை சுவாமியை பார்த்ததும் அமைதியாக நின்று தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி சுவாமி எதிரில் மண்டி போட்டு நின்றது. இங்க பாருங்க, மனிதருக்கு இல்லாத விவேகம், மகான்களை அடையாளம் காணும் சக்தி விலங்குகளுக்கு இருக்கு. நாம் விலங்குகளை விட மோசமான நிலையில் இருக்கும். யோசனை திறனையே இல்லை. எத்தனை அனுபவங்கள் வந்தாலும் நம்முடைய யோசனை இன்னும் மாறவே இல்லை. நல்லா கவனிச்ச தெரியும். சிருஷ்டியில் நடக்குகின்ற மாற்றங்கள், அது சுனாமியாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், பூகம்பமாக இருக்கட்டும், விலங்குகளால் உணர முடியும். மதம் பிடித்த யானை சுவாமியை பார்த்தவுடன் நின்று மண்டி போட்டு வணங்கினவுடனே தன்னுடைய வெறி அடங்கி சாதுவாக மாறியது. இதே விஷயம் பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு தடவை பரத்வாஜ மாஸ்டர் அவர்களும் தன்னுடைய அண்ணாவோட சேர்ந்து காசிக்கு சென்றார் எக்ஸாம் எழுதுவதற்கு. அங்க வீதியில் மதம் பிடிச்ச யானை அனைவரையும் பயமுறுத்துதான். அந்த வீதியில் பரத்வாஜ மாஸ்டரும் அண்ணனால போதாயனையும் சென்று கொண்டிருந்தாங்க. அனைவரும் சத்தம் போடுறாங்க, விலங்குங்கள் விலகுங்கள், யானை வருது என்று. ஆனால் இவங்க 2 பேருமே எந்த விதமான பயமும் இல்லாம அந்த யானை எங்களை ஒண்ணுமே செய்யாது என்று அந்த யானை எதிரில் போய் நின்றார்களாம். அந்த மதம் பிடித்த யானை பரத்வாஜ மாஸ்டர் அவர்களை பார்த்த உடனே அமைதியாக நின்று மாஸ்டரை வணங்கி சென்று விட்டது. இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு 14-15 வயசு இருக்கும். அப்பவே மாஸ்டர் ஒரு மகான் என்று பிரகடமானது. ஆனால் யாரும் கவனிக்கவில்லை. சிறு குழந்தை என்றுதான் நினைத்தார்கள். நமக்கு இல்லாத சக்தி அந்த விலங்குகளுக்கு இருக்கு. மகான்களை அறியக்கூடிய சக்தி இருக்கு. 5 அறிவு கொண்ட விலங்குகளுக்கு மகான்களின் சர்வ வியாபகத்துவம், சர்வஜத்துவம், சர்வ சமர்த்தத்துவம் தெரியும். ஆனால் எத்தனையோ அனுபவங்கள் வந்தாலும், மகான்கள் நமக்கு தந்தாலும் அவர்களின் சக்தியை இன்னும் நாம் புரிஞ்சுக்கவே இல்லை. எப்போதான் நாம் புரிஞ்சு போறோம் என்று அறிக்கிறாரு, கவலைப்படுறாரு, வேதனைப்படுறாரு. ஒரு பெண்ணின் வயிற்று வலியை நீக்கினார் சுவாமியின் சர்வஜத்துவம் இல்லையா? யானை குரங்கு விஷயத்தில் சர்வ சமர்த்தத்துவம்.
இதை விட ஒரு குருவுக்கு என்ன வேண்டும், என்ன இருக்க வேண்டும்? பேர்பட்ட ஒரு மகானின் கிரந்தத்தை நாம் சத்சங்கத்தில் தெரிந்து கொள்ள ஒரு பாகியத்தை நமக்கு தந்த அந்த தந்தைக்கு வண்டி போட்டு நன்றி தெரிவித்துக் கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீ ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கீ ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு அக்கல்கோட்ட மகாராஜ் கீ ஜெய். குருதேவ தத்தா.